வீரா அண்ணி பிருந்தா 3 பேரும் போனது ஆழ்வார் திருநகர் பிள்ளையார் கோயில். என்ன சொல்றான்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி தெரியுதா? மேடம், நீங்க தப்பா சொன்னீங்க. அதை கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது இல்லையா? இல்லைண்ணா நீங்க பாட்டுக்கு 3 பேர்த்த அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? கான்ஸ்டபிள் மேடம். ஆழ்வார் திருநகர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருக்கிற பிள்ளையார் கோயில் ஃபுட்டேஜ் இங்க என் டேபிளுக்கு வந்தாகணும். சரிங்க மேடம். அந்த வீடியோ வரட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். மேடம், பென்ட்ரைவ்ல இருக்கு மேடம். நீங்க சொன்ன ஆழ்வார் திருநகர் ஃபுட்டேஜ் இதுல மட்டும் அவங்க இல்லாம இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் போடுங்க மேடம். ம் என்ன மேடம், இப்ப கிளியரா இருக்குதா? முதல்ல என் ஒய்ஃபும் அண்ணியும் வந்தாங்களா, அதுக்கு பின்னாடியே பிருந்தா வந்தாளா, அதுக்கப்புறம் நான் வந்து 3 பேர்த்தையும் கூட்டு போனேன்னா. எங்க அந்த வீடியோ காட்டுங்க. ஏய், நீ ஏன் பதற? இல்ல வீடியோ பார்க்கலாம்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. மாமா, ம், அந்த சிசிடிவி விஷயத்த கேட்க ஆரம்பிச்ச உடனே மொத்த கதையும் முடிஞ்சது. இப்பவே நாங்க ஜெயிலுக்கு போயிருவோம்னு ரொம்ப பயந்து போயிட்டோம் மாமா. ஆனா லாஸ்ட் மினிட்ல எப்படி மாமா செம ட்விஸ்ட் தெரியுமா? இதுக்கு தான் 4 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு அதே டைம்ல வர சொன்னீங்களா? ஆமா அண்ணி, எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் அங்கே தான் வந்து நிற்கும்னு எனக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் லேட்டு, நான் கொஞ்சம் முன்னாடியே உஷாராயிட்டேன். நம்ம தப்பு செய்யல, ஆனாலும் நடந்த விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சம்மந்தம் இருக்குல்ல. இதெல்லாம் லாஜிக்காக மாற்றலைன்னா மொத்த கேஸையும் நம்ம பேரில் எழுதிட்டு போயிடுவானுங்க. ஆமா ஆமா மாமா, நல்ல வேலை பாத்தீங்க. கரெக்டு தான். ஆனா இப்படி பிரச்சனைக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு இது தோணவே இல்லடா. அதுக்கு தான் நான் இருக்கேனே எப்பவுமே. ஒரு பிரச்சனைன்னு இருந்து அதுக்குள்ளேயே நின்று பார்த்தா அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. அதை மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டு வெளியிருந்து பார்த்தா தான் அதுக்கு சொல்யூஷனே தெரியும். நீ தானடி எனக்கே சொல்லி கொடுத்த. இப்போ இருக்கிற குழப்பத்தில் உன்னால் இதெல்லாம் யோசிக்க முடியாது. ஆனால் உன்ன மாதிரி என்னால் யோசிக்க முடியும். நீ எப்படி ஒரு பிரச்சனையை தீர்ப்பேன்னு எனக்கு தெரியும். உன் ரூட்டில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க, பார்த்துக்கலாம். போனவங்களை இன்னும் காணோம். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. மாறா, எல்லாம் தெளிவா பேசி முடிச்சிட்டல. இதுக்கப்புறமும் கண்மணி ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லம்மா? திரும்ப கூப்பிட மாட்டாங்கல்ல? ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் உள்ளே போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. டே, என்னடா நடந்துச்சு? மறுபடியும் அவங்க ஸ்டேஷனுக்கு வீட்டுக்குமா அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் சொன்னாங்க? அத்தை, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அலைஞ்சிட்டு தான் இருந்தாகணும். டே, என்னடா இன்னைக்கு என்ன நடந்தது?
அப்படின்னா அந்த நேரத்துல இவங்க எல்லாம் கோயில்ல இருந்தது உறுதி ஆயிடுச்சுல, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ம் அப்பாடா, போதும்டா. இனிமே நம்ம பிள்ளைங்களை ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படி சொல்ல முடியாது. இன்னும் என்னதான் வேணுமா அவங்களுக்கு? அதான் அந்த நேரத்துல பிள்ளைங்க கோயில்ல இருந்தாங்கங்கிறது உறுதி ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எப்படி அவங்க அந்த தப்ப பண்ணிருக்க முடியும்? அந்த விஜி கிடைக்கணும், அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியே வர முடியும். அது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு தான் இருந்தா ஆகணும். என்னடா ஒளர்ற நீ? அதான் விஜய் செத்து போயிட்டாளே, அவ எப்படி திரும்ப கிடைப்பா? அவ செத்துட்டா, அதை நீ நம்புறியா? ஏண்டா, நீங்க தானே எல்லாரும் போய் அவ பாடிய பார்த்தோம், அப்புறம் அவங்க அம்மா கூட அவ கால்ல ஏதோ மச்சமோ தழும்போ இருக்கிறதா அடியில எல்லாம் காமிச்சதா சொன்னீங்களே. அதெல்லாம் சரிதான், ஆனா அது அவதான் சொல்லி முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியலையே. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, நைட்டு தூங்குறாங்களான்னு கூட தெரியல, அதனாலதான் இப்படி மயக்கம் வருது. வலிமா, வலிமா. வீரா, வா. என்னாச்சு வலிமா? துணி மடிச்சிட்டு இருக்கேன். வலிமா, நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. என்ன, அந்த போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்ல வீரா, நம்ம வீட்டுல இப்ப கண்மணி முழுகாம இருக்கா. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அவளை நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும். அவளை சந்தோஷமா பாத்துக்கிறதுங்கிறது சுத்தி இருக்கிற நாமளும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த வீட்டுல அப்படியா இருக்கும் சொல்லு? ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை தினமும் வந்துகிட்டே இருக்கு. அந்த விஜிதான் போய் தொலைஞ்சான்னு நினைச்சா அவளால வர்ற பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்னைக்குதான் ஒரு தீர்வு வரும்னு தெரியல. ஏன் வலிமா, நம்ம கண்மணிக்கு 5 சோறு ஊட்டுற ஃபங்க்ஷனை பண்ணாம இருக்கோம்ல? ஆமா வீரா, இந்த பிரச்சனைகள்ல நானும் மறந்தே போயிட்டேன். அப்ப அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம். நம்மள சுத்தி பிரச்சனை இருக்கும்போது வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா அந்த பிரச்சனை நம்ம கண்ணுக்கே தெரியாதுல, கொஞ்சமாவது சந்தோஷம் வரும். நல்ல ஐடியா வீரா, இப்பவே நீ மாறன்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லு. சரி வலிமா, ஓடு. ஆண்டவா, இதுக்கப்புறம் இந்த வீடு மறுபடியும் கலகலன்னு இருந்தா அதுவே போதும்.